அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு தமிழ்நாடு சிலம்ப கமிட்டி மற்றும் சிலம்பம் அசோசியேஷன் ஆஃப் இந்தியா இணைந்து நடத்தும் ஜென்ரல் பாடி மீட்டிங் இன்றைக்கு சீரும் சிறப்புமாக நடைபெற்றது. இந்த சிலம்பம் அசோசியேஷன் ஆஃப் இந்தியா பிரசிடென்ட் சுராஜ் அன்சாரி முகமது சார் அவர்களை வணங்கி இந்த ஜென்ரல் பாடி மீட்டிங் ஏற்பாடுகள் எங்கள் ஜெனரல் செக்ரட்டரி டாக்டர் தியாகு நாகராஜன் அவர்கள் தலைமையில் ஜெனரல் பாடி மீட்டிங் சீரும் சிறப்பாக நல்ல முறையில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட அனைத்து டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரிகள் எல்லா ஒரு 15க்கு மேற்பட்ட டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரிகள் இதில் கலந்துக்கிட்டு அந்த டிஸ்ட்ரிக்டினுடைய நிறை குறைகளை அந்த டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரிகள் பகிர்ந்துக்கிட்டாங்க. அதே மாதிரி புதியதாக பிரசிடென்ட் அண்ட் செக்ரட்டரி தேர்வு செய்யப்பட்டது. அது ஒருமனதாக டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரிகள் முன்னணியில் ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டது. அது மிக சிறப்பாக நடைபெற்றது. அது மற்றும் அசோசியேஷன் தமிழ்நாடு சிலம்ப கமிட்டி அசோசியேஷன் டெவலப்மெண்ட்டுக்காக அவர் ஒவ்வொருடைய ஒப்பீனியன்களை பேசி அதை தியாகு நாகராஜன் சார் அவர்கள் அதை நான் ஒப்புக்கொண்டு அதை சீரும் சிறப்பாக அவங்களுக்கு அந்த டிஸ்ட்ரிக்ட் என்ன தேவைகளோ அதை நிறைவேற்றி கொடுக்குறேன்னு அவங்க வாக்குறுதி கொடுத்துருக்காங்க. இது இன்றைக்கி அதே மாதிரி நோபல் வேர்ல்ட் ரெக்கார்டு அவங்க அஜிகோட்டர் அவங்க தலைமையிலான அவங்க டிஸ்ட்ரிக்டை இது பண்ணியிருக்கிறாங்க. அது நோபல் வேர்ல்ட் ரெக்கார்டுனுடைய வளர்ச்சி என்ன மாதிரி அப்படிங்கும்போது நம்ம நோபல் வேர்ல்ட் ரெக்கார்டுனுடைய சர்டிஃபிகேட் வேல்யூடு எல்லாம் அந்த மேம் பேசியிருக்கிறாங்க. அதுபோக இன்னைக்கு அதுபோக அந்த ஸ்டேட் மேட்ச்சு, நேஷ்னல் மேட்ச்சு, இன்டர்நேஷ்னல் மேட்ச்சு எல்லாம் சீரும் சிறப்புமாக வெளி ஸ்டேட்டில் நடத்துறதுக்கு தீர்மானங்கள் போட்டிருக்கோம். இன்னும் நல்ல பர்ஃபெக்டாக நடத்துறதுக்கு உண்டான வழிவகைகளை பண்ணிக்கிட்டு இருக்கோம். அடுத்து சீரும் சிறப்பு நல்லா பண்ணுவோம் அப்படிங்கிறத தெரிவித்துக் கொள்கிறேன். நான் ஹேமலதா நேஷனல் எடிட்டர் போர்ட் டைரக்டரா இருக்கேன் நோபல் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ்ல. கடந்த 3 வருஷத்துக்கு மேலா நான் எங்களுடைய நோபல் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ்ல நிறைய உலக சாதனைகள் படைக்கிறதுக்கு நாங்க உறுதுணையா இருந்துட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட 140க்கும் மேற்பட்ட உலக சாதனைகள் நிகழ்த்தி இருக்கோம். வயது வித்தியாசம் இல்லாத குழந்தைகள் மட்டும் இல்லாம பெரியவங்களும் தன்னுடைய திறமைகளை வெளியில கொண்டு வரதுக்கு நாங்க அவ்வளவு முன்னுரிமை கொடுத்து எடுத்துட்டு இருக்கோம். இதுல பாத்தீங்கன்னா விழிப்புணர்வு சார்ந்த விஷயங்களுக்கு நாங்க முக்கியத்துவம் கொடுத்துட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட 12 மாவட்டங்களுக்கும் மேலே இருக்கக்கூடிய அஜுடிகேட்டர்ஸ் நாங்க சூஸ் பண்றோம். அவங்களுமே ஒரு சமூக சிந்தனைகள் சார்ந்தவர்களா இருக்கணும் அப்படிங்கறதுல ரொம்ப விழிப்போடு நாங்க செயல்பட்டு இருக்கோம். எங்களுடைய உலக சாதனை புத்தகத்துல பாத்தீங்கன்னா அதாவது தன்னுடைய திறமைகளுக்கு மட்டும் இல்லாம சமூக சேவையில முக்கியத்துவம் இருக்கணும் அப்படிங்கறத வலியுறுத்தி நாங்க இதை கொடுத்துட்டு இருக்கோம். விளையாட்டு, கலை மற்றும் சினிமா சம்பந்தப்பட்ட அத்தனை இதுலையும் நாங்க அவங்களுக்கும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுத்துட்டு இருக்கோம். முக்கியமா சின்ன குழந்தைங்களுடைய திறமைகள் நிறைய வெளியில வராமையே இருக்கு. அவங்களுக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல கூட நாங்க உலக சாதனைகள் கொடுத்துட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாம இந்த ஹோம் சொல்றோம் இல்லையா, அந்த ஹோம்ல இருக்கிற குழந்தைங்களுக்கும் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல கிட்டத்தட்ட 300க்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு நாங்க ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்லயும் சான்றிதழையும் வழங்கி இருக்கோம். அது மட்டும் இல்ல அவங்களுக்கு தேவையான உபகரணங்களையும் நாங்க இலவசமா வழங்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எங்களுடைய நோபல் உலக சாதனை புத்தகம் வழங்கிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 12 மாவட்டங்களுக்கும் மேல இருக்க அஜுடிகேட்டர்ஸோட எங்களுடைய இந்த குழு செயல்பட்டு இருக்குங்கிறதுல ரொம்ப பெருமையா சொல்லிக்கிறோம். நன்றி, வணக்கம்.